இனி எத்தனை காலத்துக்கு தான் இப்படி கஷ்டப்படுவேன்னு தெரியல. இவனை பெத்து கொடுத்துட்டு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. நானும் எவ்வளவு காலம்தான் உயிரோட இருப்பேன்னு தெரியல. ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் புலம்புறீங்க? உன்னால தாண்டா நான் புலம்புறேன். உன்னை கையில கொடுத்துட்டு உன் அப்பாவும் அம்மாவும் சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நான் கடந்து கஷ்டப்படுறேன். எனக்கும் வயசாகுது இல்ல. பாட்டி என்னப்பா? அப்ப நானும் சாமி கிட்ட போயிட்டா நீ புலம்ப மாட்டல? என்னால உனக்கு கஷ்டம் இருக்காதுல்ல? ஏன்டா இப்படி பேசுற? நான் சொன்ன அர்த்தம் வேறடா. நான் உன்னை கரை சேர்க்கணுமே, அதுக்குள்ள இந்த பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. ஒன்னும் ஆகாது பாட்டி. சரி, நீ விளையாட போப்பா. பாட்டி சமையல முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி பாட்டி. ம்? என்னப்பா அதுக்குள்ள வந்துட்ட? ஏதாவது பசி எடுத்துட்டா? இல்ல பாட்டி, அப்புறம் என்னப்பா? ஷூ பிஞ்சிருச்சு பாட்டி. ஷூ பிஞ்சிடுச்சா? பாட்டி எனக்கு ஒரு புது ஷூ வாங்கி தாங்களேன். ஷூ இருந்தாதான் விளையாட போக முடியும். புது ஷூவா? என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, நான் வாங்கி தரேன். சரி பாட்டி. பாட்டி என்னப்பா? ஷூ வாங்கிட்டீங்களா? இல்லப்பா. வாங்கலையா? ஏன் பாட்டி வாங்கல? பாட்டி கையில காசு இல்லப்பா. பாட்டி உனக்கு வாங்கி கொடுப்பேன், கொஞ்சம் பொறுத்துக்க. சரி பாட்டி. ஏன்பா எங்களை இப்படி சோதிக்கிற? என் பேரனுக்கு ஒரு ஷூ கூட வாங்கி கொடுக்காத நிலைமையில இருக்கனே. சாப்பிட வாடா. நான் வரல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய், உன்னால பசி தாங்க முடியாதுடா, பாட்டிக்கு தெரியும். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. பொய் சொல்லாதடா. பாட்டி உனக்கு ஷூ வாங்கி கொடுக்கலங்கிற கோவத்துல தானே இருக்க? சொல்லுப்பா. கோபம் இல்ல பாட்டி, அழுகையா வருது. கவலைப்படாத தங்கம், பாட்டி எப்படியாவது உனக்கு வாங்கி தரேன். ஏன் பாட்டி, நம்மளால ஒரு ஷூ கூட வாங்க முடியல? அழாதீங்க பாட்டி, எனக்கு ஷூ வேண்டாம். நீங்க அழாதீங்க, நான் இனிமே விளையாட போகல.
இல்லடா, பாட்டி அழல அழல. நீ வா, நாம சாப்பிடுவோம். ம். பாட்டி, எனக்கு ஷூ வேண்டாம் பாட்டி. நீங்க அழாதீங்க பாட்டி. நீங்க தான் எனக்கு வேணும். நான் உங்ககிட்ட ஷூ கேட்க மாட்டேன் பாட்டி. நீங்க அழாதீங்க பாட்டி. நீங்க தான் எனக்கு வேணும். இது நல்லா இருக்குல்ல? ம். என்ன கண்மணிக்கா, ஆ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜோதி. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உங்களை தான் பார்க்கவே முடியலையே. எதுக்கும்மா, நான் தான் வெளியில வரதே இல்லையே. ஏன்க்கா ரொம்ப விரக்தியா பேசுறீங்க? அதை விடுமா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல, எல்லாம் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க. ஓ, ஆண்டி, கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்களா? நிறைய gift கொண்டு வருவாங்களா? எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சும்மா இருடா. நீ ஒன்னும் நினைச்சுக்காதம்மா. இவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். இல்ல பாட்டி, கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க. நிறைய பரிசு கொண்டு வருவாங்க, எனக்கு தெரியும். சும்மா இருடா. பெரியவங்க கிட்ட கூட கூட பேசிக்கிட்டு. அவனை ஏன்க்கா சத்தம் போடுறீங்க? உனக்கு என்னப்பா தெரியணும்? இங்க பாருப்பா, நீ எதிர்பார்க்கிற பரிசை விட சூப்பரான பரிசு ஒன்னு இருக்கு. அதுதான் கிறிஸ்மஸ் பரிசு. கிறிஸ்மஸ் பரிசா? ஆமாக்கா, அப்படின்னா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுக்கா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பரிசா? அது என்னது ஆண்டி? அது கெட்டு போயிருக்காதா? அதானே, நம்மளால 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பொருளையே பாதுகாக்க முடியல. இதுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருளை எப்படி பாதுகாக்க முடியும்? இது கெட்டு போற காரியம் இல்லக்கா. கெட்டு போறவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வர்ற விலையேற பெற்ற பரிசு. அந்த பரிசு தான் இயேசு. இயேசுவா? ஆமாக்கா, நான் சொன்ன விலையேற பெற்ற பரிசு இயேசுதான். ஓ, அந்த பரிசு இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? பயப்படாதே, சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்னு சொன்னாரு. யாரெல்லாம் இயேசுங்கிற பரிசை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பயமே இருக்காது. அதுக்கு பதிலா சந்தோஷமும் சமாதானமும் தான் கிடைக்கும். ஆண்டி, இயேசுங்கிற பரிசு எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்பா. அப்ப அந்த பரிசை எங்க போய் வாங்கணும்? நீ எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். இயேசுங்கிற பரிசு உன்னையே தேடி வரும். அப்படியா? ஆமாப்பா, இயேசு உனக்குள்ள இருக்க விரும்புறாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க எனக்காக தான் இந்த உலகத்துல பிறந்தீங்க. இப்பவும் என் இதயத்துக்குள்ள வாங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு உண்மையா சொன்னா போதும். அவ்வளவுதானா? ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, ஏசுங்கிற பரிசு உனக்கு கிடைச்சிட்டா நீ ஒரு பரிசு எதிர்பார்த்தல்ல, அதுவும் உனக்கு கிடைச்சிடும். உண்மையாவா ஆண்டி? ஆமாப்பா. கண்ணா, வா நம்ம போலாம். ஏன் பாட்டி, ஆண்டி நல்லா தானே பேசுறாங்க. நீ வா. ஜோதி, நான் கிளம்புறேன். வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வரேன்.
ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். என் இதயத்துக்குள்ள வாங்க. கிறிஸ்மஸ் பரிசாகிய இயேசு எனக்கும் வேணும்.